வணக்கம்மா. வீட்டில் விசேஷங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். பொண்ணுக்கு வளைகாப்பு வைப்போம், இல்லை மருமகளுக்கு வளைகாப்பு வைப்போம், இல்லை சடங்கு செய்வோம் பொண்ணுக்கு. இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கப்போ எல்லாத்தையும் கூப்பிட்ருப்போம், நிறைய பேரை கூப்பிட்ருப்போம். அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வந்திருக்கும் போது எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கூப்பிடுவோம். ஒவ்வொருத்தரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப சுமங்கலி இல்லாதவங்களும் வந்திருப்பாங்க. அதில் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படியே கவலையாக உட்காந்துருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளை கூப்பிட மாட்டாங்க இந்த விசேஷம் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்டவங்கள மனசு கலங்க விடாதீங்க, தயவு செஞ்சு அவங்கள கூப்பிடுங்க. நீங்களும் பண்ணுங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுங்க. அவங்க பண்ணாமல் உட்காந்து ரொம்ப நம்மளை இது பண்ணி வேதனைப்படுறத விட அவங்க ஆசீர்வாதம் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிடாம விட்டோம்னா தான் அவங்க ரொம்ப மனசுக்குள்ள கவலையோட இருப்பாங்க. அதே ஒரு சாபம் மாதிரியும் இருக்கும். யாருனாலும் சரி, சுமங்கலியா இருக்கிறவங்களும் சரி, சுமங்கலி இல்லாதவங்களும் சரி, எல்லாரையும் சமமாக நடத்த